சர்ஜிக்கல் தேமுதிகவில் சத்தமாக ஒலித்த திமுக பெயர். பிரேமலதா டிக் அடிக்க போகும் கட்சி இதுதான். திராவிட கட்சிகள், தேசிய கட்சிகள், புதிய அரசியல் அணிகள் என வாக்குகள் பல திசைகளில் சிதறி கிடக்கின்றன. இதில் தேமுதிக யாருடன் கூட்டணி அமைக்கப் போகிறது? கடலூர் மாநாட்டில் ஏன் கூட்டணியை தேமுதிக அறிவிக்கவில்லை? பின்னணி காரணம் உள்ளதா? இவைகளை பற்றி இங்கே சுருக்கமாக பார்ப்போம். கடந்த 2011ஆம் ஆண்டு சட்டமன்ற தேர்தலுக்கு பிறகு தேமுதிக தொடர்ந்து தேர்தல் தோல்விகளையே சந்தித்து வருகிறது. கடந்த 15 ஆண்டுகளாக எந்த தேர்தலிலும் வெற்றி பெற முடியாமல் இருந்தாலும் வருகிற சட்டமன்ற தேர்தலில் மீண்டும் கட்சியை வெற்றி பாதைக்கு அழைத்துச் செல்ல வேண்டும் என்ற உறுதியுடன் பொதுச் செயலாளர் பிரேமலதா வியூகம் வகுத்து வருகிறார். கடந்த பாராளுமன்ற தேர்தலில் தேமுதிக அதிமுக கூட்டணியில் இடம்பெற்றது. அப்போது ஒரு மேல்சபை எம்பி பதவி வழங்கப்படும் என்று அதிமுக உறுதியளித்ததாக கூறப்படுகிறது. ஆனால் சமீபத்தில் நடைபெற்ற மேல்சபை எம்பி தேர்தலில் அந்த வாக்குறுதி நிறைவேற்றப்படவில்லை.